ஏ வான்கன்ல இன்னும் எதுக்கு உள்ள நிக்க? ஒரு பேக்கு வேற இவளுக்கு. போடி. இனி எவளாச்சும் உறவு கொண்டாடிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துட்டியோ அவ்வளோதான் சொல்லிட்டேன். அட கடவுளே. அத்தை. ஏய் நீ எப்படி இங்க வந்த? நான் எப்படியோ வந்தேன், அது இருக்கட்டும். எதுக்கு இப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க? அது ஏன் இஷ்டம், அதை நீ கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. உன்கிட்ட நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏய் வீட்டு பக்கம் வந்துடாத. அக்கா எழுந்துருங்கக்கா. ஏன்க்கா அழுவுறீங்க? அழாதீங்க. என்னாச்சுக்கா? ஏன் இப்படி வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க? நீ எப்படிங்க? பக்கத்துல கடைக்குதாக்கா வந்தேன். சவுண்டா கேட்குதா என்னன்ட்டு எட்டி பார்த்தேன். அப்பதான் நீங்க கீழே விழுந்து கிடந்தீங்க. என்ன ஆச்சு? ஏமாத்துட்டேன், வேற என்ன? என்னக்கா சொல்றீங்க? உங்க மாமியார் நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சு? அண்ணி கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்களே அம்மா மாறிட்டாங்க மாறிட்டாங்கன்ட்டு. இப்ப என்ன? எல்லாம் நடிப்பு தான். மதன் பேர்ல இருக்க சொத்தை எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்குறதுக்கு தான் இவ்வளோ நடிச்சிருக்காங்க ராதா. இது தெரியாம போச்சே எனக்கு. இப்ப நான் இப்படி நடுத்தருல நிக்கிற மாதிரி ஆகி போச்சே. சரிக்கா அழாதீங்க, எனக்கு உங்களை பாக்குறதுக்கு அழகையா வருது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அன்னிக்கு ஃபோன் பண்றேன். வேண்டாம் ராதா, பூமிக்காக்கு எதுவும் தெரிய வேண்டாம். இப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தந்திருக்காங்க அவங்க அம்மா. நீங்க என்னன்னு பார்த்தா அன்னைக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க. சும்மா இருங்க. இல்ல, அவளுக்கு தெரிஞ்ச பிரச்சனை பெருசாயிடும். அவ ஏற்கனவே சொன்னா எங்க அம்மாவை நம்பாதீங்க நம்பாதீங்கன்ட்டு. நான் தான் காது கொடுத்தே கேட்கல. நம்புனதுக்கு தான் இப்படி ஆயிட்டு. வருத்தப்படாதீங்கக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அன்னைக்கு ஃபோன் பண்றேன். அவங்க வந்தாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்பாங்கல்ல. நீங்க அழாதீங்க. ஹலோ. அண்ணி அண்ணி உங்க வீட்டுக்கு ஒரு நிமிஷம் வரீங்களா? ஆமா அண்ணி. இப்பதான். உடனே வாங்கல, ஒரு முக்கியமான விஷயம் அதான் சொல்றேன். சமையல் வேலையை அம்மா கிட்ட சொல்லுங்க, ராதா கூப்பிட்டான்னு சொல்லுங்க. சரிங்க நீ சீக்கிரம் வாங்க சரியா? நீ ஏன் ராதா எனக்காக அழுதுகிட்டு இருக்க? அழாத. உங்களை இந்த நிலைமையிலேயே நான் பார்க்கணும். நான் நினைச்சே பார்க்கல. உங்க வாழ்க்கை இனிமேலாவது நல்லா சந்தோஷமா இருக்க போதுன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி நடந்துடுச்சே. அதுக்கு என்ன பண்ண முடியும் ராதா? எனக்கு எல்லாமே அப்படிதான் நடக்குது. நான் கூட எங்க அத்தை நல்லா மாறிட்டாங்க. அவங்க இனிமே என்ன அம்மா மாதிரி பார்த்துப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசியில் பாத்தியா, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. இது மட்டும் மதனுக்கு தெரிஞ்சா ரொம்ப உடஞ்சு போயிடுவாரு. அவர்கிட்ட எப்படிதான் நான் இதை ஷேர் பண்ண போறேனோ தெரியல. கவலைப்படாதீங்கக்கா, எல்லாம் நல்லதுக்கு தான். இவங்கெல்லாம் ஒரு பொம்பளையா? இவங்க முன்னாடி எப்படிதானே இருப்பாங்க, ராட்சசி மாதிரி. எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. இப்போ எங்கக்கா நீங்க போக போறீங்க? அதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பூமிக்காக்கு ஃபோன் பண்ணியிருக்கீல, அவள் வரட்டும். அவள் வந்தாலும் அவங்க அம்மா கிட்ட எதுவும் சண்டை போடக்கூடாதுன்னு தான் சொல்ல போகிறேன். அவங்க தான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்கல்ல, இனிமேல் அவங்க கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இனிமேல் நாங்கள் வெளியே போய் எப்படியாவது வாழ்ந்துக்கிடுறோம். ஆனால் இப்படி ஏமாற்றி ஒருத்தவங்கள முதுகில் குத்துறதுக்கு என்னன்னு தான் மனசு வருதோ தெரியல. என் வாழ்க்கையில் இனிமேல் உங்கள் மூஞ்சில் நான் முழிக்கவே கூடாது. கொஞ்சமாக பாசம் காட்டணும்னு நல்லவங்கன்னு நினச்சேன். இப்போ தானே தெரியுது எல்லாம் வேஷம்னு. ராதா, ஃபோன் பண்ண ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியா? நீ எங்க இங்க? அண்ணி என்னாச்சு அண்ணி? அண்ணி அழுறீங்களா? உங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் அண்ணி. அக்காவை நல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்தி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. நீ என்ன சொல்ற ராதா? ஆமா அண்ணி, எதிர்ச்சி அந்த பக்கம் போனேனா அப்பந்தான் பார்த்தேன். நான் தான் தூக்கி விட்டு என்ன எதுன்ட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஏதோ சொத்து விஷயம்னு சொல்றாங்க, எனக்கு சரியா புரியல. நீங்க வேணா கேளுங்களேன். சரி நீ இந்த பக்கம் வா. என்ன அண்ணி, என்ன அழுவுறீங்க? அம்மாவா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாங்க? என்ன ஆச்சு? பூமிகா, சொத்து எல்லாமே உங்க தாத்தா பேர்ல இருக்குன்ட்டு எனக்கு சுத்தமா தெரியாது. அத்தை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டாங்க. எல்லாரும் என்ன கேவலமா பேசுறாங்க, இந்த வீடு எல்லாமே சொத்து எல்லாமே தாத்தா பேர்ல இருக்கு, அதனால மதன் பேர்ல தான் இருக்கணும், இது என் பேருக்கு மாத்த முடியாது அப்படி இப்படின்னுட்டு எல்லாமோ கதை சொன்னாங்க. நான் கூட அத்தை ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மதன் கிட்ட பேசினேன். தாத்தா பேர்ல தான் சொத்து இருக்கு, அதுக்கு இப்ப என்ன? அம்மா பேர்ல எதுவுமே இல்லையே. ஆமா, அதனால மதன் சைன் போட்டா உங்க அப்பா பேர்ல மாறிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அட கடவுளே, நானும் அத்தை தானே, எல்லாமே எனக்கு பாக்குறாங்கல்ல, அதனால அம்மா மாதிரி தானே பாக்குறாங்கன்னு நினைச்சு மதன் கிட்ட பேசினேன். அவர் கூட சொன்னாரு எங்க அம்மாவே ஒன்றும் கேட்கல, நீ ஏன் கேட்கறேன்ட்டு. நானும் சரி நல்லவங்க தானேன்ட்டு சொல்லிட்டு பத்திரத்துல எல்லாத்தையும் எழுதி அவங்க கையில இன்னைக்கு தான் கொடுத்தேன். ஏன் நீ அப்படி பண்ணீங்க? எனக்கு தெரியாது இப்படி ஆகும்ட்டு. கடைசியில் பத்திரத்தை எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இந்தா உனக்கு ஒரு சர்ப்ரைஸை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேக்கை எடுத்து என் மூஞ்சிலே விட்டறிஞ்சு வெளியே போட்டாங்க. அட கடவுளே. இருங்க நீ எங்க அம்மாவை என்னன்னு கேட்டுட்டு வர்றேன். வேண்டாம் பூமிகா, வேண்டவே வேண்டாம். அவங்க புத்தி தான் எனக்கு தெரிஞ்சு போச்சுல. இனிமே அவங்க கிட்ட எந்த மோதலும் வேணாம், எந்த உறவும் வேணாம். தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. நானும் மதனும் எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கிடுறோம்.
அண்ணி நீங்க வெளியே தானே இருந்தீங்க, தேவையில்லாம வரையிலே சொன்னேன்ல எங்க அம்மாவை நம்பாதீங்கன்ட்டு. இப்ப பாத்தீங்களா சொத்தை எழுதுறதுக்கு இவ்வளவு நாடகம் ஆடி இருக்காங்க. ச்சே, நான் கூட நினைச்சேன் எப்படிடா இப்படி மாறினாங்கன்ட்டு. எனக்கு எதுவுமே தெரியாம போச்சு பூமிகா. இப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அத்தை என்கிட்ட இப்படி கோவமா நடந்துக்கிட்டதை பார்த்தானே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளையில கூட எனக்கு எதுவுமே பேசவே வரல. கொஞ்சம் விட்டா கீழே விழுந்திருப்பேன். நல்ல வேளை ராதா வந்தா. இருங்க அண்ணி, எங்க அம்மாவை எனக்கு என்னன்னு கேட்டு வரேன். வேண்டாம் பூமிகா, விட்டுரு. இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதுக்கு எனக்கு எரிச்சலா வருது. உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கணும்? அம்மா, அம்மா வெளியே வரீங்களா? இவங்களெல்லாம் அம்மான்னு கூப்பிடணும்ட்டு தலை எழுத்து. ஏய் என்னடி இங்க என்ன சத்தம் போட்டு இருக்கீங்க? அம்மா நீ எல்லாம் என்னம்மா நீ பிறவி? அண்ணி எப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அடிச்சி நிறுத்தடி. இவ யாரு? இவ கூட சேர்ந்துக்கிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன வரத்துக்கு வந்துகிட்டு இருந்த? ஏமா இப்படி எல்லாம் நடிச்சு ஏமாத்திருக்க? ஒருத்தவங்கள நடிச்சு ஏமாத்தலாமா? அப்படி தாண்டி நடிப்பேன். வர சொத்தெல்லாம் இவ பேர்ல இருக்குமா? அப்படியே நான் விடணுமோ? சும்மா நிறுத்து. சொத்தை வச்சு என்ன செய்ய போறியா நீ? அண்ணி உன்னை எப்படி பாசமா பாத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் மறந்துட்டியா? அடிச்சி நிறுத்தடி. இவளை என்னைக்கு நான் என் மருமகளை பார்த்துருக்கேன்? ஒரு வேலைக்காரியா தான் நினைச்சு பார்த்துருக்கேன் இதுவரை. ஆளும் மூஞ்சும் இவளை பார்த்தாலே எனக்கு தீப்பெட்டி எரியுது. தயவு செஞ்சுங்க இருந்து கூட்டிட்டு போயிரு இவளை. ஏன் தான் இப்படி பேசுறதுக்கு உனக்கு மனசு வருதோ தெரியல. பூமிகா இதுக்கு மேல எதுவுமே பேச வேணாம். மதனுக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடுறியா? நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம். ஏமா இப்படி இருக்கீங்க? அந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக அவங்கள போய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஏய் எல்லாம் மனசாட்சியும் எனக்கு இருக்கு. நீ இதை பார்த்துட்டு போ. சும்மா வந்துட்டா அடுத்த வீட்டு பிரச்சனையில தலையை நுழைக்கிறதுக்கு. போய் உன் அத்தையை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு பாருடி. அம்மா அவ்வளோதான் மரியாதை. ராதா பத்தி ஏதாவது பேசினா அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்படியே வந்துட்டா சப்போர்ட்டுக்கு. நீ வேணா பாருடி. இவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றீல, நாளைக்கு அவ தான் உனக்கு எதிரியா வரப்போறா பாரு. சும்மா நிறுத்து. யாரும் யாருக்கும் எதிரியா வரப்போறது இல்ல. உன் புத்தி தான் அழுக்கு புத்தியா இருக்கு. பாவம் அண்ணி இந்த நிலைமையில அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்க. உனக்கு யார் அந்த உரிமை தந்தா? அப்பா எங்க? அப்பாவும் இல்ல ஆட்டுக்குட்டி இல்ல. போறியா இல்லையா வெளியே? இங்க பாரு, அம்மான்ட்டு சொல்லிட்டு வரதா இருந்தா வீட்டுக்குள்ள வா. சும்மா இவளுக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு வரதா இருந்தா வீட்டுக்குள்ள நீ வர வேணாம். அப்படியே போயிடு. ஓ உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன். அண்ணி இல்லாத வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? ஆமா பெரிய அண்ணி புதுசா பாசத்தை கண்டுட்டா. ஆமா புதுசா தான் கண்டுக்கிட்டேன். சரியா? நீ இப்படி துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கில்ல, பாரு நாளைக்கு நீ என்ன பாடுபட போறேன்ட்டு. ஏண்டி உன்னை பெத்தபடினா எனக்கு போய் இப்படி சாப விட்டுட்டு இருக்க? அதுவும் ரோட்ல போறவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. ரோட்ல போறவளா? யார் ரோட்ல போறவா? அவங்க என்னோட அண்ணி, இந்த வீட்டோட மருமக. தூ, இவள்லாம் இந்த வீட்டோட மருமகளா? அதுக்கெல்லாம் இவள் லாயக்காவாளா? இவளை கல்யாணம் பண்ணி வச்சது இவளை வேணான்னு சொல்லி பத்தி விடணுன்ட்டு தான். கடைசியில் எப்படியோ என் பையன் மனசை மாற்றி இங்கேயே இருந்துட்டா. அண்ணி இங்க இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வாங்க நம்ம போலாம். உங்க அம்மா ரொம்ப மோசமா பேசுறாங்க. இவங்க கிட்ட இருக்கிறத விட உங்க அண்ணியும் அண்ணனும் வெளியே தனியாவே இருக்கட்டும். பாரு ராதா எப்படி இருக்காங்கன்ட்டு. பெத்த பிள்ளைகிட்டையும் சொத்தை ஏமாத்தி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு நிலைக்குமா? ஏய் வாய் வச்சிடாத போ, இடத்த காலி பண்ணு. சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டா. அண்ணி அண்ணி நில்லுங்க. அதான் போயிட்டாள்ல மகாராணி, பின்னாடி போடி நீயும். அண்ணி பண்ணின்னுக்கிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோஸை. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அதோட ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் லைக்கை போடுங்க. உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.